அன்னைக்கு எஸ்கேப் ஆன காத்தாடி அதுக்கப்புறம் வந்தது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான். அவர் அப்பா எல்லார் கால்லயும் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. சம்சாரம் ஏய் யாரு சம்சாரம்? ஓ பேச்சா? என் பேச்சு புரியல. வா சீக்கிரம் கம்மு கம்மு. அப்பா காசு வாங்கிறதுக்கு மட்டும் ஒரு குறையில வந்து நிக்கிறானுங்க பாருங்க. சேட்டா இந்த சண்டே சரி மறந்து போவில்லை. நாங்கெல்லாம் ஜோஸ் அண்ணாவுடைய ஆளுங்கன்னு ஓகே சொல்லணும், பறையணும். புரிஞ்சுதா? சரி சார். சொல்லுவீங்களாடா? சரி சார். இந்தா ம். போ போ போ. சரி. இது நம்ம புது மேட்ரு. ஆத்மீய லேபர் சப்ளை. என்னது? ஆத்மீய லேபர் சப்ளை. வர ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை முந்தின நாள் நகர்வலத்துக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தர் வரணும்னு ஃபாதர் ஆர்டர் போட்டிருக்காரு. நம்ம ஆளுங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா? அதனால் ஒவ்வொரு வீட்டு சார்பாக நான் ஒரு மலையாளி பெங்காலின்னு செட் பண்ணி அனுப்பியிருக்கேன். அப்போ அவனுங்கெல்லாம் நகர்வலம் பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க ஜாலியாக வீட்டில் சரக்கடிச்சு குப்புறப்படுத்துப்பாங்க. எப்படி இருக்கு நம்ம ஐடியா? ஹலோ ஆண்டனியா, நீங்கள் சிலுவை தூக்க வேணாம். உங்களுக்கு பதிலாக அந்த கிருஷ்ணமேனன் தூக்குவார். நீங்கள் ஜாலியாக 2 பேக் அடிச்சுட்டு வீட்டில் படுங்க. ஆமா, நீ ஏன் இங்க வந்த? அது அண்ணா, அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தரை பார்த்து நீங்கெல்லாம் பயந்து ஓடுனீங்கல்ல, யார் அவரு? ஓ அவனா? கிரி. கிரி. பயந்துட்டுலாம் இல்ல, அவன் ஆளு சரியில்லை, சரியான ரவுடி. கொஞ்ச நாள் தோழர்களோட சுத்திட்டு இருந்தான். எக்ஸ்ட்ரா அந்த திமிரு வேற இருக்கு. நம்மள மாதிரி பணக்காரங்களோட எதிரி அவன். அவன் மூஞ்சில கூட முழிக்க கூடாது. கிரியா? ரவுடியா? இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட சொன்னது? கிரி இறந்து போன தோழர் மாதவனோட பையன். சென்ட் தாமஸ் காலேஜில் டிகிரி முடிச்சான். இப்போ விவசாயம். அவருக்கு அதுதான் பிடிக்கும். உன் காத்தாடி கசனும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற தொல்லை தாங்க முடியாம நான் தான் கிரிய பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு தடவை வர சொன்னேன். ஆமா, நீ ஏம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? போயிட்டு வரேன். பாய். கிரியா செம கையாச்சே. அடின்னா அடி, உதன்னா உத. அவங்க கூட எங்க உணவு தைரியமா போலாம். அவ புலி குட்டியாச்சே. பாப்பா, இதோட பிரேக் லைன் மாத்த வேண்டியிருக்கும். 100 இல்ல 1000 ரூபாய் செலவாகும். அவ்வளோ ஆகுமா? அவ்வளோலாம் ஆகும். எல்லாத்தையும் மாத்த வேண்டியது. தரேன். கடவுளே, இந்த பொண்ணு இந்த பைக்கை விற்கவே கூடாது. எப்பயும் இதை வச்சு விட்டிங்கன்னே இருக்கணும். டாக்டர், இந்த கமிட்டி மீட்டிங் விஷயத்துல நம்ம என்ன பண்றது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அதை பத்தி கிரிக்கிட்ட சொன்னா அவன் பார்த்துப்பான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்படியா? ஆனா உங்களை பார்த்தா அப்படி நான் இந்த தெரியல. பொம்பளை பசங்கிட்ட எல்லாம் அவ்வளோ பேசிக்கிறது இல்ல. என்ன தவிர ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் கிரிய தெரியும்னு அப்ப தெரிஞ்சது. நம்ம கிரி அண்ணன் தானே? உனக்கு அவரை தெரியுமா? தெரியுமாவா? அவர் குங்ஃபு மாஸ்டர் தானே? அவர் தான் என் தம்பிஸ் படிக்கிற குங்ஃபு அகாடமியோட மாஸ்டர். எந்த அகாடமி? எங்க இருக்கு? 2 மசாலா தோசை, அப்புறம் ஒரு மில்க் ஷேக். உன்னை நான் கூட்டிட்டு போறேன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணா நீ எப்படி நெக்ஸ்ட் வீக் டோர்னமெண்ட் போவ? இந்த மாதிரிலாம் பண்ணா அவனுக்கு உனக்கு வச்சு செஞ்சுருவானுங்க. ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணு. சரி மாஸ்டர். என்ன? நான் இவளுக்கு ஐயோ அது ஐ மீன் நான் என் தம்பிங்களை பார்க்க வந்தேன். எதுக்கு இவனுங்களை இங்கே அனுப்புறீங்க? ஃபுல் டைம் தூக்கம். ஒரு புஷ்அப்ஸ் எடுக்க கூட அவங்களால முடியல. அது எப்படி முடியும்? கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி உடம்பை எடுத்து வச்சிருக்கீங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் கீரை எல்லாம் சமைச்சு அவங்க உடம்பை கம்மி பண்ணுற வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் போதும் இந்த கும்ஃபு கராத்தே. கீரையா? மாஸ்டர், அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பண்ண தெரியணும். கிளம்புங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. வா எஸ்கேப். திரும்பி பார்க்காத, அந்த ஆள் கோவத்துல இருக்காரு, கையில கொம்பு வா போலாம்.